வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லைகளற்ற கோபத்தை ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாங்க. எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் தானும் ஜெயிக்கக்கூடாது, அடுத்தவனும் ஜெயிக்கக்கூடாது. தான் முன்னேற்றத்துக்கு யார் தடங்களா வந்தாலும் அவளை அடிச்சு தூக்கி சொருகிட்டு போயிட்டே இருந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காரு. ஆனா நம்ம எஸ்எஸ்கே பண்ற முட்டாள்தனமே இதுதாங்க. நம்ம கௌதம் எப்பவுமே நம்ம எஸ்எஸ்கேவை அழிக்கணும், மற்றவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஒருபோதும் என்ன இல்லைங்க. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில நாமளும் ஜெயிக்கணும், மற்றவங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாரு. நம்ம கௌதம் நினைக்கிற மாதிரியா தான் நம்ம எஸ்எஸ்கேவும் நினைக்கணும்ன்றது ஒரு விதமான ஒரு போதன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஆனா எஸ்எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. எஸ்எஸ்கே அதனால கௌதம் இப்ப பூஜை செய்யறாருல, அங்க போயிட்டு அதை எப்படியா நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவங்க ஆபீஸ்க்கு. அங்க போனதும் நம்ம எஸ்எஸ்கே எல்லாருமே கௌதம ரொம்ப இன்சல்ட் பண்றாரு. பிச்சை எடுத்தான் பெருமானு, அதை புடிங்க தின்னாலும் அனுமானு, அந்த கதையால இருக்கு, அவங்ககிட்ட பிச்சை எடுத்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்றாரு. உடனே கழுத்தை பிடிச்சி வெளியே தட்டுறாங்க. டேய் ஆமாடா, இப்ப என்னடான்றதுக்கு உன்ன மாதிரி ஒன்னும் அடுத்தவன் அடிச்சு போடுங்களேன், அவன் விருப்பமா கொடுத்ததை திருப்பி கொடுப்பேன். ஆனா உன்ன மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கிறது, ஆளு வச்சு தூக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்ல, கேடு கட்டம் எனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாரு. உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா அசிங்கத்துல கூனி குறுகி போயிட்டு நம்ம எஸ்எஸ்கே தலையை கவுத்து போட்டுன்னு ஒரு பக்கம் வெளியே போறாரு. இதுக்கு மேல அசிங்கம் உனக்கு தேவை எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி செருப்பால் வச்ச மாதிரி இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இவரே யாராவது பாத்துக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிவிட்டு போங்க. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு எப்படி இந்த காத்தி அங்க போலாம், நம்ம விட்டுருவோமா, நம்மளாம் யாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சுன்னு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே எங்க வேலைக்கே ஆக போறது இல்லைங்க. ஏன்னா நம்ம கௌதம் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. எப்படியான ஒண்ணு யாரையும் அழிக்கணும், யாரையும் அடிச்சு போடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமெல்லாம் நம்ம கௌதம்ல. நம்ம கௌதமை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வாழணும், நாமளும் வாழணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் இருக்காரு. இதெல்லாம் எது வரையும் தொடர போது, எங்க போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் சொல்ல முடியாது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவரு பூஜை ஆரம்பிக்கிறார். பூஜை ஆரம்பிச்சு சிறப்பா ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஆனா இதுல தடங்கல்கள் நிறைய வரணும், இந்த நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரெல்லாம் போலீஸ் சாமியாரா வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுல நம்ம கௌதம். எல்லாமே நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை வச்சு ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாரு. அந்த சாமியார் வந்துடுறாங்க, போலீஸ் சாமியார போலீஸ் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. போலீஸ் அடிச்சு இழுத்துன்னு போறாங்க தரன்னு. ஏன்டா நாயங்களா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா, அடுத்தவங்க குடும்பத்துல எப்படி கும்மி அடி தம்பி, கும்மி அடி, கும்மி 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 அடின்னு கும்மி அடிக்குதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கு மேல நம்ம பண்ணதெல்லாம் தப்பு, இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாதுன்னு அங்க இருந்த சாமியார்லாம் ஒரு பக்கம் கலந்துடுறாங்க. நம்ம எஸ்எஸ்கேவுக்கும் தாட்சாயனுக்கு மிகப்பெரிய ஒரு பல்பா அமையுதுங்க. இது அந்த சரியான சம பல்பு தான். ஆனா என்ன பண்றது, வெளியே காட்டினா அசிங்கம், அதனால வெளியெல்லாம் காட்டிக்கூடாது, நமக்குள்ளேயே போட்டு முடிவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க இருந்து எஸ்எஸ்கேவுக்கு போன் பண்றாங்க. எதுக்குடா, என்னடா ஆச்சு, ஏன் போன் பண்றாங்க திடீர்னு, இதுல எதனா உள்கூத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதில்ல. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிக்கு மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக, நமஸ்காரம்.